உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார். 7.5 சனியினுடைய தாக்கங்கள் குறைந்து ஒரு மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேருந்து விடுபடுவீங்க. நிறையா நேரங்களில் கொஞ்சம் லோவாக, கொஞ்சம் சோகமாக, ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து ஒரு மன அமைதியானது உங்களுக்கு பிறக்கும். ஒரு மன சந்தோஷமெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணமாகாத மீனராசி என்பவர்களுக்கு திருமண யோகமெல்லாம் கை கொடுத்து மங்கள செலவுகள் உண்டாகும். 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 1, 9, 11ஆம் இடங்களை அப்படி குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். என்ன அப்படி இருக்கும் பொழுது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்கள் பெருகும். தந்தை வழியில ஒரு ஆதாயம் கிடைக்கப்பெறும். சொத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சம்பள உயர்வு, என்ன பண வரவு வரப்போகுது. கடன் தொல்லைகள் நீங்க போகுது. சனியினுடைய தாக்கத்தை குறித்து குருவினுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.